அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி ரேவதி. நான் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் 107 மார்க் எடுத்து ஸ்டேட் லெவலில் 25th ரேங்க்கில் இருக்கேன். என்னுடைய இந்த நீண்ட நாள் அரசு பள்ளி ஆசிரியர் கனவை நனவாக்கி கொடுத்த கரிகாலன் சாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்கனவே நிறைய தடவை இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஆனால் ஒரு தடவை கூட நான் எக்ஸாமில் 100 மார்க்கே நான் கிராஸ் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் தான் கரிகாலன் சார் அப்பெக்ஸ் கேர் அகாடமி பற்றி எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த அகாடமியில் நான் ஜாயின் பண்ணேன். ஆனால் சார் ரொம்பவே நல்லா மோட்டிவேட் பண்ணி என்னை படிக்க வச்சார். நான் சார்கிட்ட சேரும்போதே கேட்டேன், சார் நான் ஜென்ரல் கோட்டாங்க சார், எனக்கு ஜென்ரல் டர்னில் தானே சார் கிடைக்கும், என்னால் அந்த அளவுக்கு மார்க் வாங்க முடியுமாங்க சார் அப்படின்னு நான் கேட்டேன். சார் ஒரே வார்த்தை சொன்னார், நீங்கள் கவலையே படாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி படிங்க, நிச்சயமாக உங்களால் தேர்வில் நல்ல ஹையஸ்ட்டு ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி சார் என்ன சொல்கிறாரோ அதையே நான் அப்படியே ஃபாலோ பண்ணேன். சார் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்லிப் டெஸ்ட்டு கொடுத்தாரு. ஒரு டாப்பிக்குமே பார்த்தாக்கா 10 ஸ்லிப் டெஸ்ட்டு கிட்ட கொடுத்தாரு. அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 1000 கொஸ்டினுக்கு மேலே ஒரு யூனிட்டுக்கும் படிச்சிருக்கோம். அதே மாதிரி சார் எந்த கொஸ்டின் படித்தாலும் எல்லாத்தையுமே டெஸ்ட்டு கொஸ்டின்லாம் எழுதி வச்சுக்க சொல்வார். அதே மாதிரி எழுதி வச்சு படித்தேன். எப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸை ரிவைஸ் பண்ண சொன்னார். மெட்டீரியலையும் படித்தோம். மெட்டீரியலை படிச்சுட்டு டெஸ்ட்டு கொஸ்டின்ஸையும் ஒரு தடவையும் ரிவைஸ் பண்ணோம். அதே மாதிரி சார் அவசரமாலாம் நீங்கள் டெஸ்ட்டு எழுத வேண்டாம், நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு படிச்சுட்டு எழுதுங்க ஒரு டெஸ்ட்டையுமே அப்படின்னு சொல்வார். அதே மாதிரி ஒரு டெஸ்ட்டையும் நல்லா படிச்சுட்டு மெட்டீரியலை ஃபஸ்ட்டு படித்து எழுதி பார்க்குறது. அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட்டு கொஸ்டின்ஸையும் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டையும் அந்த மாதிரி எழுதினேன். அந்த மாதிரி எழுதும்பொழுது நமக்கே தெரியும், கொஞ்சம் மார்க்ஸ் கெயின் ஆகிறது தெரியும். சார் ஈச் அண்ட் எவ்ரி லைன்லேருந்துமே கொஷின் எடுத்திருந்தார். அப்போ தான் தெரிஞ்சுது இந்த அளவுக்கெல்லாம் கொஸ்டின்ஸு இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுங்கிறதே தெரிஞ்சுது. சார் இந்த அளவுக்கு எனக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து என்னை ஊக்கப்படுத்தி இந்த அளவுக்கு எனக்கு அரசு பணியை வாங்கி கொடுத்ததுக்கு சாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.